வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம். வணக்கம். தமிழ்நாடு அகில உலக மகளிர் ஜோதிடரணி பேரவை சேவா அறக்கட்டளை நிறுவனர் கிருஷ்ணவேணி அம்மா அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு, குழுவில் பயணிக்கும் சக தோழிகளுக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு, இன்றைய பதிவாக ஜோதிடமும் ஆன்மீகமும். ஜோதிடம் என்பது உயிர் போன்றது, ஆன்மீகம் என்பது உடல் போன்றது. நாம் இந்த வாரம் பார்ப்பது நாம் உடற்பிணி தீர்க்கும் நெடுங்கலநாதர் கோவிலை பற்றி தெரிந்து கொள்வோம். வாருங்கள். முற்பிறவியில் புண்ணியம் செய்தவர்கள் இந்த பிறவியில் இன்பத்தை அனுபவிக்கிறார்கள். முற்பிறவியில் பாவ செயல்களை செய்தவர்கள் இந்த பிறவியில் துயரங்களால் அட்டுண்டு கிடக்கின்றார்கள். அனைவருமே துன்பத்திலிருந்து விடுபட வேண்டும் என்று நினைக்கின்றோம். ஆனால் அதற்குரிய முறை வழி தெரியாமல் தவறான வழிகளை பின்பற்றி மீண்டும் துன்பத்தை அடைகிறார்கள். இதைத்தான் திருமூலர் இன்பம் இடர் என்ற இரண்டர வைத்தது. முன்பு அவர் செய்கையினாலே முடிந்தது என திருமந்திரம் எடுத்துரைக்கின்றது. இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளும் துன்பமில்லாமல் இன்பமாக வாழ திருநெடுங்களம் சிவபெருமான் நமக்கு திருவருள் புரிகிறார். இதனை தனது திருநெடுங்களம் பதிகத்தில் ஒவ்வொரு பாடலிலும் நிறைவு திருஞான சம்பந்தர் இடர்களை நெடுங்களம் மெய்வனே என வரிக்கு வரி உறுதியுடன் கூறியிருப்பதை அறியலாம். இந்த கோவில் எங்கு அமைந்துள்ளது? திருச்சி அருகே அமைந்துள்ள திருநெடுங்களம் திருத்தலம். இந்த ஆலயத்தின் வெளிப்புற சுவரை தாண்டினால் கிழக்கு நோக்கிய 5 நிலை கோபுரங்களும் கண்டு தரிசிக்கலாம். ராஜகோபுரத்திற்கு அடுத்ததாக கொடிமரம், பலிபீடம் ஆகியவை உள்ளன. இந்த பிராகாரத்தை வெளிப்பிராகாரத்தை வளவர வேண்டும். அப்பொழுது வடகிழக்கு மூலையில் திருக்கல்யாண மண்டபமும் மங்கள நாயகி அம்பாள் சன்னதியும் உள்ளது. வெளிப்பிரகாரத்தின் வடக்கில் அகத்தியர் சன்னதியும் அந்த சன்னதிக்கு எதிரே என்றும் வற்றாத அகத்தியர் தீர்த்தம் இருக்கின்றது. வெளிப்பிரகாரத்தை கடந்து உள்ளே சென்றால் முதலில் ராஜநிலை கோபுரமும், அதை கடந்து உள்ளே சென்றால் கருவறை சுயம்புமூர்த்தியாக கிழக்கு பார்த்த வண்ணம் நெடுங்கலநாதர் அருள்பாலிக்கின்றார். அகத்தியர் வழிபாட்டு பேறு பெற்ற ஸ்தலம் இது. வந்திய சோழ மன்னனுக்கு ஈசன் பேரழகுடன் காட்சி கொடுத்த காரணத்தால் இத்தல இறைவன் நித்திய சுந்தரேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். இத்தல ஈசனை 6 வெள்ளிக்கிழமை தொடர்ச்சியாக நெய் தீபம் வைத்து வழிபட்டு வந்தால் முகப்பொலிவு பெறலாம் என்பது நம்பிக்கை. மேலும் அனைத்து தரப்பு மக்களையும் கவரும் தன்மை வந்து சேரும் என கூறப்படுகிறது. அரூபமாக அம்மன் மங்கள நாயகி அம்பாள் இத்தல ஈசனின் ஒப்பிலா நாயகி ஆவாள். 4 திருக்கரங்களுடன் தெற்கு பார்த்த வர்ணத்தில் நின்ற இறைக்கோலத்தில் அருள் புரிகின்றாள். மங்கள நாயகி அம்மனை தொடர்ந்து 9 செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் வழிபட வேண்டும். அப்பொழுது அம்பாளுக்கு எலுமிச்சம்பழத்தில் நெய் தீபம் ஏற்றி 9 உதிரி எலுமிச்சம்பழங்களை வைத்து வழிபட்டால் காரிய தடைகள், உடற்பிணிகள், வறுமை நிலையாவும் அகலும் என நம்பிக்கை. சிவபெருமான் உண்மையளவுக்கு தமது திருமேனியின் இடப்பாகத்தில் இடம் கொடுத்ததால் இத்தலத்தின் கருவறையில் ஈசன் சிவலிங்க வடிவமாக இருந்தாலும் அரூப வடிவத்தில் அன்னை உமையவளுடன் இருப்பதாக ஐதீகம். இதனால் கருவறையின் மேல் 2 விமானங்கள் உள்ளன. இவ்வாலய கருவறை இரட்டை விமான அமைப்புகள் அப்படியே காசி விஸ்வநாதர் கோவில் இரட்டை விமான அமைப்பை ஒத்துள்ளது. உள்பிரகாரத்தின் தெற்கே சப்த கன்னியரும் ஐயனாரும் ஸ்ரீதேவி பூதேவி சமேத வரதராஜ பெருமாளும் அருள்பாலிக்கின்றார். இத்தல ஐயனாரை பங்குனி உத்திர நாளில் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் வீடு கட்டும் யோகம் என்றும் ஏற்படும். இங்குள்ள யோக தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமை நெய் தீபம் ஏற்றி தொடர்ந்து 5 வாரம் வழிபட்டு வந்தால் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கலாம் என்று கூறப்படுகிறது. திருமண பாக்கியத்திற்கு மேற்கு பிரகாரத்தில் கிழக்கு பார்த்த வண்ணம் வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமான் அருளுகிறார். வாராகி அம்மனுக்கு தனிச்சன்னதி உள்ளது. வாராகி அம்மன் அருகில் சிற்ப உரலொன்று இருக்கின்றது. அதில் சிறிது விரலை மஞ்சளை இடித்து வழிபாடு செய்து வாராகி அம்மனை வேண்டிக் கொண்டால் விரைவில் திருமணம் நடைபெறும் என்ற நம்பிக்கை உள்ளது. இத்தலத்தில் உள்ள வெண்கல குதிரையை தூக்கும் ஆண்களை அந்த கால இச்சுற்று வட்டார பெண்கள் தங்கள் கணவராக தேர்ந்தெடுப்பார். இவ்வாலயத்தில் உள்ள கார பைரவர் எதையும் வளரச் செய்யும் நேரமான குளிகை நேரத்தில் வழிபட்டால் தொழில் வியாபாரம் சிறக்கும். ராகு காலங்களில் நெய்யில் சுட்ட வடை உளுந்தும் வடைமாலை சூட்டி நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் நாகதோஷம் அகலும். திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமை அந்தி சாயும் மாலை பொழுதில் பைரவருக்கு தேன் அபிஷேகம் செய்து
புனுகு சாத்தி நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் தனவிருத்தி உண்டாகும். ஆலயத்தின் எதிரேயுள்ள சுந்தர தீர்த்தக்கரையில் கருப்பண்ண சுவாமி எழுந்தருளி உள்ளார். இவருக்கு ஞாயிறு, வெள்ளி, செவ்வாய் முதலிய நாட்களில் பானகம் படைத்து வழிபட்டால் நாள்பட்ட நோய்களும் குணமாகி நிவாரணம் அளிக்கும். மனநிலை பாதிப்புள்ளவர்கள் 48 நாட்கள் பானகம் படைத்து வழிபடுவதன் மூலம் விரைவில் குணமடையும். சேஷ்டாதேவி இந்த ஆலயத்தை வலம் வரும் பொழுது அன்னை சேஷ்டாதேவியை தரிசனம் செய்யலாம். வலதுபுறம் தன் மகன் விருஷபம், இடதுபுறம் மகன் நமன் ஆகியோருடன் சேஷ்டாதேவி உள்ளார். விபத்து, ஆபத்துக்கள் நீங்கவும், சோம்பல் அகலவும், பெண்கள் மாதவிடாய் கோளாறுகள் அகலவும் சேஷ்டாதேவியை வழிபாடு செய்வது சிறப்பு ஆகும். சேஷ்டாதேவியை வழிபாடு செய்வது துணை புரியும். நம் மனக்கண் கவலைகள் எதுவானாலும் திருநெடுங்களம் சென்று வழிபட்டு வந்தால் நம்மை வாட்டி வதைக்கும் பிரச்சனைகளிலிருந்து ஈசன் விடுவிப்பார். திருச்சியிலிருந்து 19 கிலோமீட்டர் தொலைவில் திருநெடுங்களம் திருத்தலம் உள்ளது. திருச்சி மற்றும் தஞ்சாவூர் சாலையில் தூவாக்குடியிலிருந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில் இத்தலத்தை அடையலாம். மாதுளம்பழ அபிஷேகம். திருநெடுங்களநாதருக்கு மாதுளம்பழ முத்துக்களால் நண்பகலில் அபிஷேகம் செய்து வழிபட்டால் நினைத்த காரியம் கைகூடும். அதுவும் வெள்ளை நிற மாதுளம்பழங்களால் அபிஷேகம் செய்வது பன்மடங்கு பலன்களை தரும் என்பது நம்பிக்கை. திருமணம் நிறைவேறுதல், கணவன் மனைவி ஒற்றுமை, செல்வ வளம், வீடு வாங்க என இந்த மாதுளம்பழ அபிஷேகம் செய்து வேண்டிக் கொள்கிறார்கள். இவ்வாறு நாம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் திருநெடுங்களநாதரை வழிபட்டு பயனடைவோமாக. எனக்கு வாய்ப்பளித்த தமிழ்நாடு அகில உலக மகளிர் ஜோதிடரணி பேரவை கிருஷ்ணவேணி அம்மா அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வாழ்க பாரதம், வளர்க ஜோதிடக்கலை. நான் நாமக்கல் மாவட்டத்திலிருந்து டாக்டர் ராஜாத்தி அவர்கள் MA அஸ்ட்ரோ PhD பேசுகின்றேன். தொடர்புக்கு 9790640171. வாழ்க பாரதம், வளர்க ஜோதிடக்கலை. நற்பவி உண்டாகட்டும்.